வந்து குட் ஃப்ரைடே கஞ்சி செய்கிறோம். அது எங்கள் அம்மா வந்து எப்பவுமே அவங்க செய்த பழக்கம், அதை நாங்கள் கற்றுட்டு அது அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் கஞ்சி செய்து வீட்டோட சாப்பிடாத வெளியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்காக இது மாதிரி கஞ்சி செய்கிறோம். கஞ்சிக்கு என்னென்ன தேவைன்னா, அப்புறம் வந்து பச்சரிசி மெயினாக தேவைப்படும். பச்சரிசி எவ்வளோ போடுறோமோ, ஒரு டம்ளர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு அரை டம்ளர் சிறுபருப்பு தேவைப்படும். அதே மாதிரி இதெல்லாம் தண்ணி, பச்சரிசி, சிறுபருப்பு, தேங்காய், உப்பு, இதுதான் மெயினான ஐட்டம்ஸு. இது அளவு வந்து என்ன சொன்னால், 1 கிலோ போட்டால் ஒரு தேங்காய் போட்டாக்கா சரியாக இருக்கும். அதுக்கு ஒரு தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. அந்த கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணி நல்லா கொதி வந்த உடனே அரிசி பருப்பு ஒரு வாரம் வறுத்து வச்சுக்கணும். ரொம்ப வறுக்கக்கூடாது, சும்மா லேசான முறையில் வந்து வறுத்து வச்சுக்கணும். சிறுபருப்பு, அரிசி, சிறுபருப்புலாம் ரெடி பண்ண உடனே தண்ணி வந்து கொதிச்ச உடனே இதை போடணும். போட்டுட்டு நல்லா வேக வந்த உடனே உப்பு போட்டு நல்லா மேலுக்கு எழுப்பி வரும்போது கடைசியாக முடிக்கிற ஸ்டேஜில் தேங்காவை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளவே நல்லா வெந்து நல்ல ஒரு கஞ்சி ரெடி ஆகிடும் உங்களுக்கு. அதுக்குன்னு சொன்னாக்கா கோஸு, கடலைப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு வைப்போம். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு, பூண்டு, தக்காளி, வெங்காயம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சாம்பாருக்கு வேக வைக்கிறோம்ல, அது மாதிரி வந்து அது எதெல்லாம் போடணும். வேக வைக்கிறது அவ்வளோ நைஸ் ஆகக்கூடாது. ஒரு முழு கடலைப்பருப்பாக இருக்கணும், அந்த அளவுக்கு வேக வைக்கணும். அப்புறம் அதுக்கு என்னென்ன தேவையோ அப்புறம் தேவை ரெனி போட ரெனி தண்ணி நல்லா எப்படி கொட வைக்கிறோம் அது மாதிரி தண்ணி நல்லா சூடு எரிச்சு கொதிக்கிட்டு இப்போ அரிசியை வந்து போட போகிறாங்க. வீட்டில் இருக்க சொல்லிக்கலைங்க, அவங்க கையால் போடணும். வளர பிள்ளைங்க கையால் போட்டாக்கா நல்லது. அதுக்கும் கற்றுக்கணும். அதுக்காக தான் அப்படி செய்கிறாங்க. போடு போடு வெளியெல்லாம் வாசி போடுறதுல அவன் எனக்கு பருப்பு கொஞ்சம் எந்த இதுல அழைக்கிறதோ அதுக்கு 4 மடங்கு, ஒரு மடங்கு அரிசிக்கு 4 மடங்கு தண்ணி இதெல்லாம் வைக்கணும். பருப்பு வந்து ஒரு டம்ளர் பருப்புக்கு அரை டம்ளர், ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு. அப்புறம் டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வேணும். என்ன போடுறீங்க? இப்போ நம்ம செய்கிற இந்த கஞ்சியில் தேங்காவை இந்த மாதிரி துருவி போடணும். அப்போதான் அது வந்து டேஸ்ட் கொடுக்கும். யானி தான் இப்போ அதை துருவிட்டு இருக்காங்க. யானி எப்படி துருவுறேன்னு சொல்லி யானி கூட்டு சேர்த்து சீக்கிரமா செய்யணும்னா
கடலை பருப்பு போட்டு குக்கரில் பூண்டு, தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து பெருங்காயம், மஞ்சள் எல்லாம் போட்டுட்டு கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கோம். கோஸு கூட்டு, அதனால வந்து கோஸு, மிளகாத்தூள், உப்பு போட்டு இது தனியாக வேக வச்சுருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன செய்கிறோம், தாளிப்பு கொடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டாலும் கூட்டு ரெடி போல ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கூட்டுக்கு அம்மா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. துவையலுக்கு வந்து 2 தேங்காய்க்கு வந்து 9 பச்சை மிளகா, ஒரு சின்ன அளவு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு நல்லா அரைச்சி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கூட்டு வந்து ரெடி பண்ணியிருப்போம். ரொம்ப தண்ணி ஊத்தாம நல்லா திக்கா அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ சித்தப்பா கலரிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது செய்யறேன்ல, கூட்டு செய்யறேன்லப்பா, அந்த கூட்டுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கணும். அது வேக வச்சு தனியாக வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும்னா கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் தட்டி போட்டு எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு போடுறீங்கல்ல, அதில் வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை வேக வச்சு வச்சுருக்கிறதெல்லாம் அதில் போட்டோம்னா கூட்டுக்கு செமையாக இருக்கும் கூட்டு. அதுக்காக தான் வச்சுருக்கேன். இந்த தாளிக்கும் போது உங்களுக்கு பார்க்கலாம். இது வந்து உரலில் போட்டு நம்ம சாப்பாடு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் போட்டு தேங்காயோட பால், அதை கடைசி தேங்காய் தான் நம்ம தேங்காய் போடணும். அப்போ தான் அந்த பால் இறங்கி இந்த கஞ்சி குடிக்கிறவங்களுக்கு வயிற்று வலி, வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நல்லாவும் சொல்லுவாங்க. இந்த சிறுபருப்பு, தேங்காய், பச்சரிசி இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஆமாடா நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். அடி வரலாம். யானை இது பண்ணணும். அதையும் போட்டிங்களா? தேங்காய் திருவண்ணு எதுங்க தாளிப்புக்கம் ஃபார் தாளிப்பு. அந்த தேங்காய் பால் அதில் நல்லா இறங்கிருக்கும். நல்லா தேங்காய் வாசனை வருது. தேங்காய் வாசனை கஞ்சி முடிஞ்சிருச்சு. இனி இதை வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாத்தையும் போதுமா? கொஞ்சம் வச்சாலே இது அப்போ அந்த வெங்காயம் கருவேப்பிலை வாய்ஸ் அழகாக கேட்குது. கடுகு உளுத்தம் பருப்பு, அது பிறகு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கடைசியாக போட்டுருவோம். அந்த இஞ்சி பொடி இடிச்சு வச்சுருக்கோம். அந்த வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா போட்டு ஓ தாலி கரண்டி வச்சதப்ப கரண்டி ஆமா சூடாக இருக்குமா? போட்டுருங்க. கரண்டி எடுத்து தானே போடுறதுக்கு.
தனித்தனியாக கேட்குறீங்க. அதுதான் சீக்கிரம் ஆயிடும். குவான்டிட்டி பத்தாது. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி. அப்பா டம்ளர் தண்ணி. தவிர்த்து பார்த்து